அவர் சொன்ன வார்த்தை பொய். நீ தோத்து போயிட்டா பூமிய என் புருஷன் தான் மகளா ஏத்துக்குவாருன்னு சொன்னது சுத்த பொய். என்ன மாமா சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா, உங்க அப்பா இப்படி சொன்னதா சொல்லி அபூர்வா உங்ககிட்ட பொய் சொல்லி கதையை மாத்த பார்த்திருக்கா. கடைசி நேரத்துல தான் எனக்கு அந்த விஷயமே தெரிஞ்சது. அதனாலதான் உங்க அப்பாவை நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன். அதுவும் உனக்காக தான். இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள் அதுவுமா அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நீ ரொம்பவே ஆசைப்பட்டல பூமி. அதனாலதான் ஜெயிச்சேன். ஜெயிச்சவங்க சொல்றத தோத்து போனவங்க கேட்கணும்ல. உங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் பண்ண சொல்லி கேட்டேன். அவர் உனக்காக கோவில்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பூமி. போ, உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவாரு. மாமா, நிஜமாவா? தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ so much. இங்க பாருங்க, நீங்க சொன்ன வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரியே நான் என் பொண்ணு பூமிய ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். ரொம்ப நன்றிங்க. நாங்க போயிட்டு வரோம். தேங்க்யூ அப்பா. இது உன்னோட வெற்றி நினைக்காத. இன்னொருத்தரோட வெற்றிய நீ சொந்தமாக்கிக்கிட்டு அது என்னோட வெற்றி தான்னு துள்ளி குதிக்காத. மிஸ்டர் சரத்சந்திரா, புருஷன் பொண்டாட்டில யார் ஜெயிச்சாலுமே ரெண்டு பேரும் ஜெயிச்ச மாதிரி தான். எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் நீதியோடையும் நேர்மையோடையும் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இன்னைக்கு சரத்சந்திரா அண்ணாவை நம்ம ககன் ஜெயிச்சதுக்காக இல்ல, பூமிக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான்னு நிரூபிச்சதுக்காக. சாகறதுக்கு கூட தயாராவானே தவிர சரத்சந்திரா கிட்ட தோல்வியை மட்டும் எப்போ ஒத்துக்க மாட்டான் நம்ம ககன். அது நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவன் பூமிக்காக சரத்சந்திரா அண்ணன் கிட்ட தோத்து போகிறதுக்கும் தயாராயிட்டான். அவன் தோத்து போயிட்டா சரத்சந்திரா அண்ணா பூமியை தான் மகளா ஏத்துக்குவேன்னு சொன்னது பொய்யன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதே சரத்சந்திரா அண்ணன் கிட்ட பூமிக்கு ஆசீர்வாதம் வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக அவரை தோக்கடிச்சான். இத்தனை நாளா பூமிய அவ்வளோ வெறுத்தவன் இதுக்கப்புறம் எப்ப மாறுவானோ? அவன் மாறுவானா இல்லையா? ஒருவேளை மாறலனா பூமியோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா அந்த பயம் இப்ப இல்ல. நான் உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. சடனா உங்களுக்கு என்ன ஆச்சுங்க?
சரதா, உனக்கு பின்னாடி மீரா வந்துட்டு இருக்கா. அதனாலதான் சத்தமா கத்திட்டு இருக்கேன். நீயும் ஏதாவது ஒன்று மேனேஜ் பண்ண. நீங்க இப்படி கோபப்படுறத பார்த்தா எனக்கு என்ன சொல்றதுன்னு எதுவுமே புரியலங்க. சரச்சந்திரா கிட்ட எதுக்கு போட்டி பண்ணணும்னு உன் புள்ள கிட்ட சொல்லி புரிய வைக்க மாட்டியா? நான் சொல்லி பாத்துட்டேங்க, அவன் கேட்டாதானே. ஓஹோ, அவ்வளவு திமிரா அவனை வளர்த்திருக்க. அது உன்னோட தப்புதான். சரதா, உன்னோட புள்ளைய உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா மீரா பாத்தியா, ஒரு தாய் எப்படி இருக்கணும், தாய் பேச்சை எப்படி கேட்கணுங்கிறத என் மீரா கிட்ட தான் கத்துக்கணும். ஒருவேளை சரச்சந்திரா கிட்ட சரி போட்டி போடணும்னு சொல்லியிருந்தா மீரா அவனுடைய காலை உடைச்சிருப்பா, தெரியுமா? ஒருவேளை மச்சான் கிட்ட சரி அவசரப்பட்ட வார்த்தையை விட்டிருந்தா என் மீரா அவன் நாக்க இழுத்து வச்சு அறுத்திருப்பா, தெரியுமா? அதுதான் என் மீரா. மச்சான் ககன் கிட்ட தோத்து போனதுல இருந்து என்னால என் கோவத்தை அடக்க முடியல. உன்னை திட்டிட்டு போலாம் தான் வந்தேன். ஆனா என்னதான் திட்டினாலும் நீயும் உன் பிள்ளையும் திருந்த போறது இல்ல. அட, உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். பாவம் மீரா, நான் ரொம்ப நேரமா காணும்னு எவ்வளவு டென்ஷனா இருக்காளோ என்னமோ. அதெல்லாம் பரவாயில்லைங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாலும் பரவாயில்ல. நல்ல நாக்கு புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்டுட்டு வாங்க. மீரா, நீ எப்போ வந்த? நீங்க இவளை தாளிக்கும் போதே நான் வந்துட்டேன். நீங்க சொன்ன மாதிரி ஒரு தாயோட வளர்ப்பை பத்தி இவளுக்கு எங்கங்க தெரிய போகுது? இவளும் இவளோட புள்ளையும் அவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சிருவாங்களா? அத சொல்லி சொல்லி நமக்கு தான் தொண்டை வறண்டு போகுமே தவிர இவங்கள என்னைக்குமே திருந்த மாட்டாங்க. நீங்க வாங்க, நம்ம போலாம். அம்மாடி,